நான் தான் ஓம்காரம். இந்த ஜகத்தின் நாயகன் பரம்பொருள் சிவனுக்கும் மற்றும் ஜெகன்மாதா அன்னை பார்வதிக்கும் மிகவும் பிரியமான மகனும் தேவர்களின் மதிப்பை பெற்ற முதல் பூஜைக்குரியவனுமான ஸ்ரீ கணேசனின் கழுத்தில் மாலையாவேன். நான் தான் ஓம்காரம். என்றும் எப்போதும் பக்தர்களுக்கு சுபமளித்து வரும் இவ்வாறு பல நற்பலன்களைத் தரும் பெருமைகள் வாய்ந்த கணேசனுக்கு பல கோடி வணக்கம். எங்கள் பூஜைக்குரிய விக்னேஸ்வரருக்கு எங்களது வணக்கம். ஓம் விக்னேஸ்வராய நமோ நமः. நான் இங்கு வந்ததனால் தங்களுக்கு அசௌகரியம் ஏதும் இல்லையே ஸ்ரீ கணேசரே? தேவரிஷி, தங்களது மனதில் இந்த சந்தேகம் ஏன் எழுந்தது? நாராயண நாராயண. ஏனென்றால் நான் இங்கு பிரவேசித்த பொழுது தங்களது பார்வையில் வரவேற்பு என்ற உணர்வே இல்லை. வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வந்தால் மற்றவர் மகிழ்ந்து வரவேற்பார்கள் அல்லவா? இப்பொழுது தங்களது முகத்திலே கோபம் தென்படுகிறது கணபதியே. கோபமா? தாங்களோ மதிப்பு மிக்கவர், தங்கள் மீது கோபப்பட முடியுமா? நான் அவ்வாறு செய்தால் அது எனக்குத்தானே அவமானம். தேவரிஷி, நான் தங்களை கோபமாக அல்ல, ஆச்சரியத்துடன் தான் பார்த்தேன். என்ன ஆச்சரியம் என்றால், தாங்கள் சாதாரணமாக இங்கு வருவதே இல்லை. தாங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு முக்கியமான செய்தியுடன் தான் வந்திருப்பீர்கள். தாங்கள் இங்கு வந்ததன் நோக்கம் என்னவென்று அறிந்து கொள்ளலாமா? வினைகளை களைபவனே, தாங்கள் கூறுவதும் சரிதான். தங்களை காண வந்துள்ளேன் என்று இப்பொழுது தங்களிடம் பொய்யுரை கூற விரும்பவில்லை. இப்பொழுது தங்களிடம் என்னுடைய நோக்கத்தை கூறினால் தங்களுக்கு கவலை ஏற்படாது. நான் ஒரு வேண்டுகோளுடன் வந்திருக்கிறேன். தேவி புத்தி மற்றும் தேவி சித்தியை திருமணம் செய்து கொண்ட பிறகு தாங்கள் தங்களது பெற்றோர்களையும் கைலாயத்தையும் அடியோடு மறந்து விட்டீர்களே? இல்லை தேவரிஷி, இல்லை. தாய் தந்தையரை எவராவது மறக்க முடியுமா? அப்படியென்றால் கைலைக்கு ஏன் வருவதில்லை? தங்களுக்கு பழைய நாட்கள் ஞாபகம் வருவதில்லையா? தாங்களும் கார்த்திகேயனும் சேர்ந்து விளையாடி மகிழ்ச்சியுடன் கைலையில் இருந்த நாட்கள் மறந்து விட்டனவா? சற்று நினைவு கூறுங்கள். நீங்கள் இருவரும் ஒன்றாக மகிழ்ச்சியில் திளைத்ததைக் கண்டு இறைவன் பரமேஸ்வரன், அன்னை பார்வதியின் முகம் மகிழ்ச்சி அடைந்ததே. தாங்கள் இருவரும் அருகில் இருந்ததால் அவர்கள் இருவரும் மிகவும் ஆனந்தமடைந்தனர். அது மட்டுமல்ல, எந்த ஒரு பக்தரும் இறைவன் பரமசிவனையும் அன்னை பார்வதியையும் தரிசிக்க கைலைக்கு வந்தால் அவர்கள் தங்கள் தரிசனமும் கண்டு தன்யர்கள் ஆனார்கள் அல்லவா? அந்த நாட்கள் தங்களுக்கு நினைவில்லையா? ஏனில்லை தேவரிஷி, நன்றாக நினைவிருக்கிறது. நினைவிருந்தால் இவ்வளவு காலம் தாங்கள் கைலைக்கு ஏன் வரவில்லை? தங்களது பெற்றோர்கள் தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எவரிடமும் எதுவும் கூறுவதில்லை. அவர்களது துக்கத்தை கண்டு நானும் கூட வருத்தமடைகிறேன். இன்று தங்களிடம் இதை கூறுவதற்குத்தான் வந்திருக்கிறேன். தேவிகளே, இவருக்கு என்ன ஆகிவிட்டது? தங்கள் மீதுள்ள மோகத்தில் மூழ்கி ஸ்ரீ கணேசன் அதிலேயே லயித்து போய் விட்டாரா? தன்னையே மறந்து விட்டாரா என்ன? இல்லை தேவர்ஷி, இல்லை. அவ்வாறு ஏதும் இல்லை. முதல் பூஜைக்குரியவர் ஆனதால் ஸ்ரீ கணேசர் தனது பக்தர்களுக்கு அருள் செய்வதில் ஈடுபட்டிருக்கிறார். ஆகையால் சிறிதும் நேரமே கிடைப்பதில்லை. நாங்கள் பலமுறை இவரிடம் கைலை செல்வோம் என்று கூறியுள்ளோம். அதற்கு அவர் என்னிடம் கூறுவார், ஏதாவது முக்கியமான நேரம் வரும்போது கைலை சென்று அன்னை தந்தையை தரிசிக்கலாம் என்று. ஏற்றுக்கொள்கிறேன். கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஸ்ரீ கணபதிக்கு நேரமே கிடைப்பதில்லைதான். ஆயினும் இவ்வாறான நிலைமையில் தாங்கள் இருவருமாவது கைலைக்கு சென்றிருக்க கூடாதா? மருமகளின் முகங்களைக் கண்டு
இறைவன் பரம்பொருளும் அன்னை பார்வதியும் மகிழ்ச்சி கொண்டிருப்பார்களே. தேவரிஷி, தாங்களது கலகமானது மிகவும் பெயர் பெற்றதாயிற்றே. விவாதத்தையும் கலகத்தையும் தொடங்குவதில் தங்களுக்கு நிவர் எவருமே கிடையாதே. அதாவது தங்கள் பேச்சை கேட்டு சந்தேகம் எழுகிறது. எனது இரு மனைவிகள், எனது பெற்றோர்கள் மற்றும் எனக்கு இடையில் போராட்டத்தை தூண்டும் எண்ணம் உமக்கு இல்லையே. நாராயண நாராயண, தாங்கள் என் மீது வீணாக சந்தேகப்பட்டு இப்படியெல்லாம் பேசாதீர்கள் கணநாயகனே. தங்களுக்கு இடையில் இவ்வாறு பேதத்தை ஏற்படுத்தி எனக்கு இறைவன் பரமசிவன், அன்னை பார்வதி, கணபதியான தாங்கள், புத்தி சித்தி இவர்கள் கோபத்திற்கு ஆளாக வேண்டுமா என்ன? நாராயண நாராயண, நான் இன்னும் அதிக நேரம் இங்கு இருந்தால் தங்களது சந்தேகமும் அதிகமாகிவிடும். அதாவது நான் இங்கிருந்து செல்வதுதான் எனக்கு நல்லது என நான் நினைக்கிறேன். நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண 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 நாராயண. தேவரிஷி வணக்கம். வணக்கம் தேவரிஷி. வணக்கம் தேவரிஷி. ஓஹோ, சந்திரதேவனா, தேவி ரோகிணியா? நாரதனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நலமாகத்தானே இருக்கிறீர்கள்? தங்கள் முன் மகிழ்ச்சியாக புன்சிரிப்புடன் உள்ளோம். ஆகையால் இப்போது நலமாக இருக்கிறோம் என்றுதானே பொருள். நாராயண நாராயண. சந்திரதேவா, பல காலத்திற்கு பிறகு சந்திக்கிறோம் அல்லவா? அதனால் தான் கேட்டேன். ஆம், நாம் பல காலத்திற்கு பிறகு சந்திக்கிறோம். தங்களை காண நினைத்தால் கூட அது முடியாத செயல். தங்களுக்கு ஒரு நிலையான இடம் இல்லை. எவ்வாறு காண்பது? பக்தன் பிரகலாதன் பிறப்பிற்கு பிறகு தாங்கள் தங்களுடைய ஆசிரமம் கூட செல்வதில்லை. இப்போது அங்கு வேறு முனிவர்கள் தான் வசிக்கிறார்கள். அதாவது நீங்கள் அங்கு என்னை காண்பதற்காக சென்றீர்களா? இல்லை தேவரிஷி, நாங்கள் அங்கு செல்லவில்லை. நாங்கள் ஆகாயத்தை சுற்றி வரும்போது பூலோகத்தின் நிலைமையை புரிந்து கொண்டோம். இப்போது தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? இப்போது எங்கு செல்கிறீர்கள் தேவரிஷி? நான் கணேசனை காணச் சென்றேன். ஸ்ரீ கணபதியை கண்டு வந்தேன். இப்போது தேவகுரு பிரகஸ்பதியை காணச் செல்கிறேன். ஆயினும் தேவரிஷி, ஏன் வருத்தமாக உள்ளீர்கள்? முக்கியமாக ஏதுமில்லை, வந்து கூறுங்களேன், என்ன விஷயம்? ஆம், மனதில் உள்ளதை கூறுவதால் மனச்சுமை ஓரளவு குறைகிறது. அந்த மனமும் உடனே லேசாகி விடுகிறது. ஸ்ரீ கணேசன் என்னிடம் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் என் மனதை துன்புறுத்தியது. அவர் என்ன கூறினார் தேவரிஷி? கணேசன் தங்களிடம் என்ன கூறினார்? நாராயண நாராயண, இனி அந்த விஷயத்தை பேசுவது வீண்தான். அதாவது மனதில் உள்ள வருத்தத்தை மனதுக்குள்ளேயே மறைத்து வைப்பீர்களா? மனதில் வருத்தம் இருந்தால் அது சுமைதான். கூறுங்கள் தேவரிஷி, கணேசன் தங்களிடம் கூறியது என்ன? எனது நோக்கத்தை தவறாக கலகமூட்டும் நோக்கம் என்று சந்தேகித்தார். இவ்வாறு குற்றம் சுமத்தியது நல்லதல்ல. அனைவரது நன்மைக்காகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் ஜெகத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன். சரிதானே? அனைத்து தேவர்களும் இந்த உண்மையை ஏற்று அதை ஆமோதிக்கிறார்கள். தாங்களோ தங்கள் நேரம் முழுவதையும் உலக நன்மை பரோபகாரத்திற்கு செலவிடுகிறீர்கள். கவலை கொள்ள வேண்டாம் தேவரிஷி. இந்த விஷயத்தை மறக்க முயற்சி செய்யுங்கள் தேவரிஷி. ஆம், நிச்சயமாக முயற்சி செய்கிறேன். நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண 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 நாராயண. வணக்கம் குருதேவரே. வா நாரதா,
இப்பொழுதெல்லாம் அதிகமாக சுற்றி கொண்டு இருக்கிறாய். இங்கு வருவதற்கு உன்னிடம் நேரமே கிடையாது. அமர்ந்து கொள். உனது நண்பன் பர்வதன் உன்னை தேடி தேடி களைத்து விட்டான். இப்பொழுதும் உன்னை தேடித்தான் சென்றுள்ளான். அதற்கு அவசியம் என்ன குருதேவரே? நாரதா, நீ எனது சிஷ்யனாக இருந்து கொண்டும் முழுவதுமாக சேவை செய்து வந்தாய். வாழ்நாளில் தேவருக்கு ஜகத்திற்கு நன்மையே தரும் செயல்களை செய்து வந்தாய். ஜகத்தில் எனது பெயரை பிரபலப்படுத்தினாய். ஆகையால் உன்னை கண்டு மகிழ்கிறேன். ஆசீர்வாதம் மூலமாக அற்புத பொருள் ஒன்றை தர விரும்புகிறேன். குருதேவரே, நான் தங்களுக்கு குருதட்சணையே தரவில்லை. சிஷ்யன் என்ற கடமையை செய்ய தவறிவிட்டேன். அதற்காக தலைகுனிகிறேன். இருந்தும் கூட எனக்கு பரிசளிக்க விரும்புகிறீர்களே. நாரதா, உன்னிடமும் அந்த பர்வதனிடமும் எப்பொழுதும் குருதட்சணையை எதிர்பார்த்ததில்லை. நான் தேவகுரு. தேவகுருவின் மதிப்பு மற்ற குருவை எல்லாம் விட மிக பெரியது. எனது சிஷ்யன் எனது அன்புக்கு பாத்திரமாகி பரிசு பெறுகிறார்கள். குருதேவரே, தாங்கள் அந்த அற்புத பொருளை பற்றி பேசி எனது மனதில் ஆவலை தூண்டிவிட்டீர்கள். எனது ஆவல் அதிகமாகிக் கொண்டே போகிறது. அருள் கூர்ந்து எனக்கு ஒன்று கூறுங்கள். அந்த அற்புத பொருள் என்ன? கேள் நாரதா, கூறுவதை கவனமாக கேள். சொர்க்கத்தின் நந்தவனத்தில் பாரிஜாத மரத்தின் மேல் பகுதியில் ஒரு அற்புதமான திவ்ய பழம் தோன்றியுள்ளது. இதை பற்றி என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதாவது இதன் மீது எனக்கு உரிமையுள்ளது என்று அறிந்து கொள். நீ அந்த திவ்ய பழத்தை பறித்து கொண்டு வா. அதை எனது பரிசாக எண்ணி உன்னிடம் வைத்துக்கொள். அந்த பழத்தை தொட்ட உடனேயே நினைத்த பொருளெல்லாம் உனக்கு கிடைக்கும். எதை காண விரும்புகிறாயோ அதையெல்லாம் தெள்ளத் தெளிவாக தெரியும். ஆனால் மறந்தும் கூட அந்த திவ்ய பழத்தை சாப்பிட மட்டும் எண்ணாதே. அதை சாப்பிட்டால் தகாதது நடந்து விடுமா? ஆம், நிச்சயமாக நடக்கும். அது மிக சுவையானதுதான். ஆனால் அதை சாப்பிட்ட பிறகு பசி என்பது அடியோடு போய்விடும் நாரதா. அதை சாப்பிட்ட பிறகு வேறு எதையும் சாப்பிடும் நிலைமை ஏற்படாது. இப்போது அதிகமாக யோசிக்க வேண்டாம் நாரதா. அந்த பழத்தை பறித்து விரைவில் சொர்க்கத்திலிருந்து சென்றுவிடு. அந்த பர்வதனுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது, நிச்சயமாக தெரியாது. அவன் இதற்கு தகுதியானவன் அல்ல. நான் அவனுக்கு இதை பற்றி எதுவும் கூறவில்லை. நீயும் கூட கூறாதே. இப்போது செல், விரைவில் செல். தங்களது விருப்பம். நாராயண நாராயண. நந்தவனம், பாரியாத மரம், திவ்ய பழம். ஆஹா, என்ன அழகான ரம்யமான சூழ்நிலை. மனம் மகிழ்கிறது. இந்திராணி, சொர்க்கத்தின் அரசனாக இருந்தும் தனிமையில் உன்னை சந்திப்பதற்காக தவித்துக் கொண்டிருக்கிறேன். இதே நிலைதான் எனக்கும் சுவாமி. எனது வருத்தத்தை பற்றி எவரிடம் பேசுவது? என்னிடம் பேசு. பேச தங்களிடம் சமயமே இல்லை நாதா. உண்மைதானே அது? சில சமயம் அரக்கரின் பயம், சொர்க்கத்திலிருந்து ஓடுகிறேன். சில சமயம் பிரம்மா விஷ்ணு சிவனின் உதவியை நாடி ஓடுகிறேன். சில சமயம் பூலோகத்தில் ஏற்படும் துன்பங்களுக்கான கவலை. இந்த காரணங்களால் உன்னிடம் தனியாக பேச நேரமில்லை. இந்திராணி, உனது மலர் போன்ற தோளில் சாய்ந்து கொள்ளும் ஆவல் மிகவும் வாட்டி அடிக்கிறது. சுவாமி, நானும் தங்களது வலுவான கைகளால் அணைக்கப்பட துடித்துக் கொண்டிருக்கிறேன். அதாவது காதல் தீ நம் இருவரையும் வாட்டுகிறது.
பல பல யுகங்களுக்கு பிறகு இவ்வாறு உன்னிடம் தனிமையில் மனம் விட்டு பேச வாய்ப்பு கிடைத்துள்ளது. தங்களை எப்போதும் வருத்தத்துடன் கண்டு எனது மனதில் உள்ளதை தங்களிடம் கூறியதே இல்லை. எப்போதும் அழுது கொண்டே இருந்துள்ளேன். சுவாமி, சில சமயம் நான் யோசித்து பார்க்கிறேன், ஸ்வர்க்கத்தின் அரசன் அரசியாக நாம் இருந்தும் நமக்கு என்ன கிடைத்தது? கவலை வேண்டாம் தேவி, கவலை வேண்டாம். நமது துன்பங்கள் விலகிவிட்டன. ஆம், இனி நாம் தனிமையாக இருப்பதை எவரும் தடை செய்ய முடியாது. சுவாமி, நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண 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 நாராயண. ஞானப்பழமே, எனக்கு வைகுண்டத்தின் காட்சியை காட்டு. ஜகத்தை காப்பவர் ஜெகநாதரே, எனது சுவாமி. இந்த ஜகத்திற்கே தன தானியத்தை தந்து மகிழ்விக்கும் ஸ்ரீ லக்ஷ்மியே எனது மனைவி. இங்கும் காதல் பேச்சே நடக்கிறதே. நாராயண நாராயண. ஞானப்பழமே, இப்போது பிரம்மலோகத்தில் நடப்பதை காட்டேன். ஓம் பிரம்மதேவாய நமோ நமஹ. தேவி சரஸ்வதி, சுவாமி, பிரம்மதேவரே, தாங்கள் கூட வா. திவ்ய பழமே, நான் தேவாதி தேவன் மகாதேவனை காண விரும்புகிறேன். பதி பரமேஸ்வராய நமோ நமஹ. புனித பழமே, காதல் லீலைகளை தவிர வேறு எதையுமே காட்ட மாட்டாயா? நாராயண நாராயண. இதன் பொருள் என்னவென்றால், இப்பொழுது நீ எந்த காட்சியை காட்டினாலும் அது காதலாகத்தானே இருக்கும். நாராயண நாராயண. இவ்வாறான நிலைமையில் இதை என்னிடம் வைத்துக் கொள்வதென்பது எனக்கு மிகவும் தீமை அளிக்கக்கூடிய செயல். நல்லது என்னவெனில், இந்த பழத்தை பெரியவர் ஒருவருக்கு பரிசாக அளித்து விட வேண்டும். நாராயண நாராயண. சுவாமி, ஏன் இவ்வாறு பார்க்கிறீர்கள்? மனம் என்ற கடலில் காதல் அலை வீசும் போது இவ்வாறுதான் பார்க்க தூண்டும் தேவி. தங்களுக்கு என்னவாயிற்று? இல்லை தேவி, திடீரென்று நடக்கவில்லை. எது நடக்கிறதோ அது இயல்பாகத்தான் நடக்கிறது. உண்மை என்னவெனில், இது நாரதன் பறித்த ஞானப்பழத்தின் பலன்தான். ஞானப்பழம் யாரை பிரதிபலித்து காட்சி அளிக்கிறதோ அவருக்கு காதல் என்ற உணர்வு பற்றி கொண்டு விடும். அந்த காதல் என்ற உணர்வு நம்மை தொற்றிக்கொண்டு கட்டி போட்டு விட்டது தேவி. இன்று தாங்கள் ஏன் இவ்வாறு பேசுகிறீர்கள்? நாராயண நாராயண. தாயே, இந்த ஞானப்பழத்தின் பாதிப்பினால் நான் ஆச்சரியப்படுகிறேன். ஸ்ரீஹரி, இந்த ஞானப்பழத்தை தங்களுடைய திருவடிகளில் நான் சமர்ப்பிக்கிறேன். நாரதா, வேறொருவர் அளித்த பரிசை நான் ஏற்க மாட்டேன்.
இந்த புனிதக்கனி உனக்கு பிரகஸ்பதியினால் பரிசாக கொடுக்கப்பட்டது. உண்மை என்னவெனில் இதை பரிசாக கூட பெறவில்லை. இதை நீ பாரிஜாத மரத்திலிருந்து களவாடியுள்ளாய். களவாடிய பழத்தை நான் எவ்வாறு ஏற்பது நாரதா? நாரதா, இதோ இந்த பழமானது எனக்கு பலனேதும் அளிக்காது. நான் எதை காண நினைத்தாலும் அதை ஞானக்கண்களால் கண்டுவிடுகிறேன். இதை எம்மால் உண்ணவும் முடியாது. ஏனெனில் இதை உண்ணுவதால் எமது பசியானது அடியோடு மறைந்து போய்விடும். பிறகு எனது பக்தர்கள் எனக்கு அளிக்கும் நைவேத்தியத்தை ஏற்க முடியாது. நான் இந்த திவ்ய பழத்தை என்ன செய்வது ஸ்ரீஹரி? இந்த பழம் என் மனதில் சஞ்சலத்தையும் காதல் உணர்வையும் ஏற்படுத்துமே. இந்த பழம் எனக்கு வேண்டாம் ஸ்ரீஹரி. நல்லது என்னவெனில் நீ இதை சிவசங்கரனின் திருவடிகளில் சமர்ப்பித்து விடு. நஞ்சுண்ட இறைவன் சிவன்தான் இவ்வாறான பயங்கர பொருட்களை தன்னுள் அடக்கிக் கொள்வார். ஸ்ரீஹரி, தங்களது அறிவுரை சிறந்தது மட்டுமல்ல, மிகவும் சிறந்தது. நான் அவ்வாறே செய்கிறேன். நாராயண நாராயண. அன்னை பார்வதிக்கு, தந்தை பரமசிவனுக்கு எங்களது வணக்கம். பல காலமாக தங்களது ஆசீர்வாதத்தை பெறாத காரணத்தினால் நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம். புத்தி சித்தி, கணேசனின் வருத்தம் எனக்கு புரிகிறது. நீங்கள் இருவரும் இரவு பகலாக எனது மகனுக்கு சேவை செய்து வந்து கணேச பக்தர்களுக்கு புத்தி சித்தி இவைகளை அளித்து வந்தீர்கள். ஆகையால் நீங்கள் இங்கு வராத காரணத்தையும் நான் நன்றாக அறிந்து கொண்டேன். தாயே, தங்களுக்கு தெரியும், தாங்கள் இருவரும் என் மனதில் நீங்கா இடம்பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் தினந்தோறும் காலை வேளையில் தலை வணங்கி தங்களை நான் தரிசிக்கிறேன். நன்று. புத்தி சித்தியுடன் இருந்து உனது பேச்சு அழகாக சாமர்த்தியமாக மாறிவிட்டது. ஆடல் அரசன் நடராஜன் மற்றும் மலைமகள் உமாவின் மகனான காரணத்தினால் நான் பிறவி கலைஞன் தான் தந்தையே. பிரபு, இது எவருடைய சேர்க்கையாலும் ஏற்பட்டது அல்ல. ஆனால் தேவரிஷி நாரதர் உடனடியாக கைலைக்கு வரும்படி என்னை அழைத்தார். அடிக்கடி கைலைக்கு வராமல் நான் தாய் தந்தையரை வாட்டுகிறேன் என்றார். அவரது பேச்சை ஆதாரமற்றதாக செய்வதற்குத்தான் நாங்கள் மூவரும் தங்கள் முன்னால் இங்கு வந்திருக்கிறோம். ஓம் நமச்சிவாய. வணக்கம் தேவரிஷி. தாங்கள் எங்களிடம் கூறியதால் நாங்கள் உடனே இங்கு வந்து சேர்ந்து விட்டோம். நாராயண நாராயண. வினை தீர்க்கும் கணேசரே, கைலையில் தங்களது தரிசனம் கண்டு நான் தன்யனானேன். பரம்பொருளே, தங்களது திருவடிகளில் பாரிஜாத மரத்தின் இந்த பழத்தை சமர்ப்பிக்கிறேன். அன்புகூர்ந்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரபு, ஏன் இந்த மௌனம்? தாங்கள் இந்த பரிசை ஏற்கவில்லையா? நீதான் இதை என்னிடம் சமர்ப்பித்து விட்டாயே. இதை நான் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். பக்தர் அளித்த பொருளை உதாசீனப்படுத்த முடியுமா? ஆயினும் இந்த திவ்ய பழம் இங்கிருந்தால் எனக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும். ஆகையால் நான் இதை வேறொருவருக்கு அளித்து விடுகிறேன். நமது மகனும் மருமகள் இருவரும் இங்கு உள்ளனரே சுவாமி. இந்த பழத்தை இவர்களுக்கு அளித்து விடுங்கள். இவ்வளவு காலத்திற்கு பிறகு இவர்கள் வந்துள்ளனர். ஆசீர்வாதமாக நாம் ஏதாவது அளிக்க வேண்டும் அல்லவா? இல்லை தேவி, இதற்காக பிரம்மதேவரிடம் அறிவுரை கேட்க வேண்டும். இந்த பழத்தின் தன்மைகள் நமக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடும். இப்போது எங்களுக்கு விடை கொடுங்கள். மீண்டும் விரைவிலேயே தங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம்.
எங்களை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும் மகனே கணேசா. நாங்கள் உன்னை நினைத்த உடனேயே நீ இங்கு வந்து சேர்ந்து விடு. அன்னையின் பேச்சை கேட்டால் மகன் எப்போதும் நன்மையே பெறுவான். ஆகையால் தங்களது ஆணையை நான் தட்டவே மாட்டேன். வருகிறேன். பரம்பொருளே, இப்பொழுது எனக்கும் விடை கொடுங்கள். தங்களது திருவடிகளில் இந்த பழத்தை சமர்ப்பித்து நானும் விடுபட்டு விட்டேன். நாராயண நாராயண. இந்த பழத்தில் என்ன சிறப்புள்ளது சுவாமி? இந்த பழத்தில் உள்ள அதிசயம் என்னவென்றால், நீ எந்த காட்சியை காண நினைத்தாலும் அதை இது பிரதிபலிக்கும். நீ இப்போதே பிரம்மதேவரை நினைத்து கைலைக்கு வரும்படி கூறு. பிரம்மதேவரே, பிரம்மதேவரே. ஆணையிடுங்கள் தேவி. இறைவன் பரமேஸ்வரன் தங்களை கைலைக்கு வரும்படி அழைக்கிறார். நான் விரைவிலேயே வருகிறேன் மகாதேவி. ஓம் நமச்சிவாய. எனக்கிடும் கட்டளை என்ன தேவனே? பிரம்மதேவரே, இப்போது தாங்கள் இந்த பழத்தை பற்றி அறிவுரை கூற வேண்டும். நாரதன் மூலமாக பாரிஜாத மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட இந்த பழம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆகையால் சிறந்தது என்னவென்றால் மகாதேவா, தாங்கள் இந்த பழத்தை குமரன் கார்த்திகேயனுக்கு அளித்து விடுங்கள். அவனுக்கு இந்த பழம் மிகுந்த பலன்களை அளிக்கும். அவன் மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கத்தின் அருகில் அமர்ந்து கொண்டு பெற்றோர்களை தினமும் தரிசிக்கலாம். உண்மை என்னவென்றால், இந்த புனித பழம் அவனுக்கு தான் தேவை. அவன் எப்போதும் தங்களை காண துடித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அதற்காக பக்தர்களை விட்டு இங்கு வரமாட்டான். தாங்கள் இப்போது மிக சிறந்த அறிவுரை கூறியுள்ளீர்கள் பிரம்மதேவரே. நான் இப்போதே கார்த்திகேயனை இங்கு அழைத்து இந்த புனித பழத்தை அவனுக்கு அளித்து விடுகிறேன். மகனே கார்த்திகேயா, மகனே கார்த்திகேயா, விரைவில் கைலைக்கு வா. நாங்கள் உனக்கு பரிசளிக்க விரும்புகிறோம். தங்களது ஆணை தாயே. கண்டாயா ரோஹிணி இறைவனின் லீலையை? அங்கு பார், அந்த கஜமுகன் லம்போதரன் கணேசனை. அந்த கணேசனை கண்ட பிறகு அவனது இரு அழகிய மனைவிகள் புத்தி மற்றும் சித்தியையும் பார். இவர்களுக்குள் பொருத்தம் இருக்கிறதா? இந்த அழகில்லாதவன் எங்கே? அந்த அழகிய லட்சணமான மனைவிகள் எங்கே? இவர்கள் அவனுக்கு எப்படி கிடைத்தார்கள்? இது ஆச்சரியமான விஷயம்தான். இதைவிட ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இவர்கள் இருவரும் இந்த அழகில்லாதவனை எவ்வாறு கணவனாக ஏற்க சம்மதித்தார்கள்? நான் அழைத்தும் கூட கார்த்திகேயன் இன்னும் ஏன் கைலைக்கு வரவில்லை சுவாமி? தேவி பார்வதி, கார்த்திகேயன் பக்தர் மத்தியில் சுப்பிரமணியன் என்று பெயர் எடுத்துள்ளார். நீயே கண்கூடாக கண்டுள்ளாய். சுவாமியின் பக்தர்கள் தனது இறைவனை தம்மிருந்து ஒரு கணம் கூட பிரிந்திருக்க விரும்ப மாட்டார்கள். கார்த்திகேயன் இங்கு வருவதற்கும் தாமதம் ஆகிறது. அதற்காக நீ வருத்தம் கொள்ள வேண்டாம். அதோ பாருங்கள் சுவாமி, கார்த்திகேயனை நினைத்தவுடன் அவன் இங்கு வந்து விட்டான். இதனால்தான் பல யுகங்களுக்கு கார்த்திகேயன் சுப்பிரமணியன் என்று புகழ் பெறுவார். தாய் பார்வதிக்கும் தந்தை சிவசங்கரனுக்கும் வணக்கம். நலமுண்டாகட்டும். தாங்கள் என்னை நினைத்தீர்கள், நான் தன்யனானேன். இன்று உன்னை காண வேண்டும் என்று மனதில் தோன்றியது. அதனால்தான் உன்னை அழைத்தோம் மகனே. இவ்வாறு தோன்றியவர் தேவரிஷிதான். மகனே கார்த்திகேயா, தேவரிஷி நாரதர் எம்மிடம் பாரிஜாத மரத்தின் இந்த பழத்தை கொண்டு வந்தார்.
இதை உனக்கு பரிசளிக்க விரும்புகிறோம். இந்த பழத்தின் சிறப்பு என்னவெனில், நீ விரும்பிய காட்சியையும் விரும்பியவரையும் இதில் காண முடியும், அவருடன் பேசவும் முடியும். நாங்கள் இந்த பழத்தின் மூலமாகத்தான் உன்னை இங்கு அழைத்தோம். இந்தா மகனே. பழத்தை உன்னிடம் வைத்துக்கொண்டு உனது இச்சைப்படி என்னிடம் முன்னால் பேச முடியும், எங்களை காண முடியும். இந்த கனியானது கணேசனிடம் இருக்க வேண்டும் அல்லவா? எனது சகோதரனான காரணத்தால் அவனுக்கும் இந்த பழத்தில் உரிமை இருக்கிறது. தாங்கள் ஏன் வருத்தமாக உள்ளீர்கள் சுவாமி? ஏதாவது கூறுங்கள் சுவாமி. தங்கள் கவலையை கண்டு நாங்களும் கவலை கொள்கிறோம். தங்களின் கவலையை தீர்த்து வைக்க நாங்கள் முயற்சி செய்கிறோம். இந்தாருங்கள் சுவாமி. மகனே கார்த்திகேயா, என்ன ஆயிற்று? தந்தையே, சகோதரன் கணேசனின் கவலை தங்களுக்கு தெரியாததல்லவே? கூறுங்கள், கணேசனின் கவலை என்ன? கணேசனின் கவலை கண்டு நீ கொஞ்சம் கூட கவலை கொள்ளாதே கார்த்திகேயா. இது எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் நிகழ்ச்சிக்கு ஒரு அறிகுறியே ஆகும். இப்போது நல்லது என்னவெனில், இந்த புனித கனியில் எங்களை தரிசித்து வா. விரைவிலேயே அவனை காணும் வாய்ப்பும் உனக்கு கிடைக்கப் பெறும். தங்களது ஆணை மகேஸ்வரா. தாயே, இப்போது ஸ்ரீசைல பர்வதம் செல்ல விடை கொடுங்கள். நான் கூறினேனே தேவி, கார்த்திகேயன் தனது பக்தர்களை விட்டு அதிக காலம் பிரிந்திருக்க மாட்டான். இப்போது உனது பெரிய மகனுக்கு விடை கொடுப்பாயாக. உனது விருப்பம் போல் செய் மகனே. ஆனால் எதிர்காலத்தில் இங்கு வருவதற்கு எங்களது அழைப்பை எதிர்பார்க்காதே. இனி நீ சென்று வா கார்த்திகேயா. கவலை வேண்டாம் தாயே, நானே தங்கள் திருவடிகளை தரிசிப்பதற்காக நிச்சயம் வந்து விடுவேன். கணேசனின் கவலை என்னையும் கவலை கொள்ள செய்துவிட்டது. அருள் கூர்ந்து கூறுங்கள். புத்தியும் சித்தியும் உடனிருந்தும் கூட கணேசனின் கவலைக்கு காரணம் என்ன? தேவி பார்வதி, நேரம் வரும் முன் ரகசியம் வெளிப்பட்டு விட்டால் இதனால் நடக்கப் போவது பாதிக்கப்படும். அது நடக்காமலும் போகலாம். நேரம் வரும்போது எல்லா உண்மைகளும் உனக்கு நன்றாக விளங்கும். அதுவரையிலும் அமைதியாக காத்து கொண்டிரு. நாராயண நாராயண. இந்த ஞானப்பழம் உனக்கு கிடைத்து விட்டதா? நாராயண நாராயண. ஆனால் குமரா கார்த்திகேயா, இந்த ஞானப்பழத்திடம் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையா? ஏன்? அன்னை என்னிடம் கூறினாரே, இந்த ஞானப்பழத்தை தாங்கள் எனது தந்தைக்கு பரிசளித்தீராமே. இப்பொழுதோ நீங்கள் இந்த பழத்திடம் எச்சரிக்கையாக இரு என்று கூறுகிறீர்களே. இதில் ஏதாவது ரகசியம் இருந்தால் அதை அருள் கூர்ந்து கூறுங்கள் தேவரிஷி. இந்த பழத்தை பற்றிய விஷயம் தங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். நாராயண நாராயண. குமரா கார்த்திகேயா, நீயும் என்னை போல நைஷ்டிக பிரம்மச்சாரி அல்லவா? இந்த ஞானப்பழத்தை நான் பெற்ற உடனேயே இல்லை இல்லை, இந்த ஞானப்பழமானது என்னை வந்து அடைந்தவுடன் நான் பெற்ற அனுபவத்தை உன்னிடம் கூறுகிறேன். இந்த பழம் காதல் லீலைகளை மட்டும்தான் எப்பொழுதுமே காட்சி அளிக்கிறது குமரா கார்த்திகேயா. தேவிகள் தான் இதில் முக்கிய காட்சி. இதனால் பாதிப்பு எனக்கு ஏற்படுமா? ஏற்படலாம், ஏற்படலாம் குமரா, அவசியம் ஏற்படலாம். ஏனென்றால் இதில் உள்ள வேகமும் இதன் சக்தியும் மிகவும் தீவிரமாக இருக்கின்றது. இதன் ஈர்ப்பிலிருந்து விடுபடுவது எவராலும் முடியாத செயல் குமரா கார்த்திகேயா. பூலோகத்திலிருந்து சொர்க்கலோகம் வரையிலும்
இதன் ஈர்ப்பிலிருந்து எவராலும் தப்ப முடியவில்லை. தேவரிஷி, ஒருவேளை தாங்கள் கூறுவது சத்தியமாக இருக்கலாம். இருக்கலாம் என்று கூறாதே குமரா, இது சத்தியம்தான். இதை சத்தியமென ஏற்கிறேன். இப்பொழுது தாங்களும் ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது எப்போது பாதிக்கும் என்றால், ஒருவருடைய மனதில் தீய எண்ணங்களும் தீமைகளும் நிறைந்துள்ள போதுதான். ஒருவருடைய அறிவு தீய வழிகளில் ஈடுபடாத போது இந்த பழத்தின் பாதிப்பானது அவர் மீது ஒருபோதும் ஏற்படாது. அவருக்கு சிறிதும் துன்பம் ஏற்படாது. தன்னியன் குமரா கார்த்திகேயா, நீ தன்னியன். உன்னிடம் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இறைவன் மகாதேவனின் எல்லையற்ற அருளினால் சிறந்ததொரு அறிவையும் நற்செயல்களையும் கொண்டிருக்கின்றாய். நிச்சயமாக இந்த பழத்தினுடைய பாதிப்புகள் அனைத்தும் உன்னை தீண்டாது. இருந்தாலும் தாங்கள் இந்த பழத்தின் குணத்தை பற்றி எச்சரித்தீர்களே. அதாவது குமரா, இந்த ஞான பழத்தினால் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் கசப்பானது. எனக்கு அச்சம் இருந்தது. இந்த ஞான பழத்தை மீண்டும் மீண்டும் காண்பதால் உன் போன்ற நைஷ்டிய பிரம்மச்சாரியின் மனது என்னை போன்றே சஞ்சலப்படலாம். ஆயினும் தேவரிஷி, நான் சில காலம் முன்பு இந்த ஞான பழத்தில் கணேசன் புத்தி சுத்தியுடன் இருப்பதை கண்டேன். ஆனால் அதில் காதல் லீலைகள் எதுவும் எனக்கு தென்படவில்லை. ஆனால் கணேசன் கவலையாக இருந்தான். புத்தி சித்தியும் காரணத்தை கேட்டு அவனுக்கு ஆறுதல் கூற முயற்சி செய்து கொண்டிருந்தனர். நாராயண நாராயண. கணவன் மனைவிக்கு இடையில் பிணங்குவதும் இணங்குவதும் காதலில் ஒரு அங்கமல்லவா குமர கார்த்திகேயா? இல்லறவாசிகளுக்கு இந்த ரகசியம் நன்றாக தெரியும். ஆனால் நம்மை போன்ற நைஷ்டிக பிரம்மச்சாரிகளுக்கு இதை பற்றி எதுவும் தெரியவே தெரியாதல்லவா? நான் எனது அன்னை தந்தையின் சொற்களைத்தான் ஆணையாக நினைக்கிறேன். அன்னை எனக்கு ஆணையிட்டார், இந்த ஞானப்பழத்தின் மூலமாக நான் அவரை தரிசித்து பேச வேண்டும் என்று. இப்போது இதை தவிர இந்த ஞானப்பழத்தில் எனக்கு எந்த பலனும் இல்லை. அற்புதம், அதி அற்புதம். இன்னொன்றையும் கேட்டுக்கொள். இந்த ஞானப்பழம் மிகவும் சுவையானது. மறந்தும் கூட இதை நீ புசித்து விடாதே. இல்லை என்றால் உனக்கு என்றென்றைக்கும் பசி என்ற உணர்வே இருக்காது. பிறகு பக்தர்களின் நைவேத்தியத்தை நீ ஏற்க முடியாது. உனக்கு நன்மையே நடக்கும். நாராயண நாராயண. இப்போது கூறியது அனைத்தையும் முன்பே நான் அறிவேன் தேவரிஷி. இந்த பழத்தால் அன்னை தந்தையின் தரிசனத்தை தவிர வேறு எந்த பலனும் இல்லை. சுவாமி, இதற்கு முன் தங்களை இவ்வாறு கவலையுடன் நாங்கள் கண்டதே இல்லை. தங்களது மனைவி என்ற காரணத்தால் தங்கள் கவலையில் பங்கு கொண்டு அதை போக்கி வைப்பது எங்கள் கடமை மட்டுமல்ல, எங்களது தர்மமும் ஆகும். தேவி புத்தி, உனது அறிவைக் கண்டு எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. புத்திக்கு தேவியாக இருந்தும் கூட நீ ஒன்றை அறியவே இல்லையா? பெரிய பெரிய தேவர்களும் அரக்கர்களும் தங்கள் கவலையை என்னிடம் ஒப்படைத்து விடுவார்கள். அப்படி இருக்க இந்த சிறு கவலைக்காக நான் உங்கள் உதவியை எதிர்பார்ப்பேன் என்று எப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? சொல்லுங்கள். பிறகு இந்த கவலையை தாங்களே போக்கிக் கொள்ளுங்கள் சுவாமி. உண்மை என்னவென்றால் தேவி, நீ எதை கவலை என்று நினைக்கிறாயோ அது கவலையே இல்லை. பிறகு ஏன் இவ்வாறு தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் தவிக்க காரணம் என்னவென்றால், நான் தகாதது எதுவும் செய்திடக்கூடாது என்பதற்காகத்தான். அன்னையும் அதோடு தந்தையும் சேர்ந்து என்னை மங்களமூர்த்தி என்று கூறியுள்ளனர். இவ்வாறான நிலையில் என் மூலமாக ஒருவருக்கு தீமை நடந்தால் அது நல்லதா? நீயே கூறு. நாராயண நாராயண. வணக்கம் கணநாயகா. வணக்கம் தேவர்ஷி. நலமுண்டாகட்டும். நீங்கள் கூறியதை நாங்கள் கடைபிடிக்கிறோம் தேவர்ஷி. தாங்களே கண்டீர்களே, நாங்கள் கைலே சென்றோம். ஆயினும் தேவர்ஷி, நாங்கள் கையிலிருந்து திரும்பியது முதல் மங்களமூர்த்தி ஏனோ கவலையுடன் இருக்கிறார். நாங்கள் பலமுறை கேட்டும் கூட அவர் அதை பற்றி ஏதும் கூறவில்லை. கணேசனின் கவலையை பற்றி கேள்விப்பட்ட உடனே நான் இங்கு ஓடோடி வருகின்றேன். தாங்கள் என் கவலையை ஞான திருஷ்டியால் அறிந்தீர்களா? பின் எப்படி வந்தீர்கள்? இல்லை கணேசா, அந்த பழத்தின் மூலம் உனது கவலையை கண்டு குமரன் கார்த்திகேயன் தான் என்னிடம் கூறினான். இறைவன் பரமசிவன் மற்றும் அன்னை பார்வதியும் சேர்ந்து அந்த பழத்தை உனக்கு அளிக்காமல் குமரன் கார்த்திகேயனுக்கு அளித்து விட்டார்கள். இப்பொழுது அந்த பழத்துடன் அவன் ஸ்ரீசைல பர்வதத்தை சென்று அடைந்திருப்பான்.
அதாவது அன்னையும் தந்தையும் என்னை அந்த ஞானப்பழத்தை பெற தகுதியற்றவன் என்று நினைத்து விட்டனரா? நாராயண நாராயண, இப்பொழுது உனது தகுதியை பற்றி ஏன் இவ்வாறு கேட்கிறாய் கணங்களின் நாயகனே? பெற்றோர்கள் எப்பொழுதாவது தனது குழந்தைகளை தகுதியற்றவன் என்று நினைத்திருக்கிறார்களா? இதில் உன்னுடைய பெற்றோர்களின் குற்றம் என்பது சிறிதும் இல்லை. கார்த்திகேயனுக்கு அந்த ஞானப்பழத்தை கொடுக்க வேண்டும் என்ற அறிவுரையை எனது தந்தை பிரம்மதேவர் தான் அவரிடம் கூறினார். இறைவன் பரம்பொருள் அவர் கூறிய அறிவுரைப்படி மட்டும்தான் நடந்து கொண்டார். தேவரிஷி, தாங்கள் பிரம்மதேவரின் மானச மைந்தர். தந்தையும் மகனும் சேர்ந்து கொண்டு எனது பெற்றோர்களை பாரபட்சம் காட்டுமாறு செய்து விட்டீர்களே. நீங்கள் இருவரும் சேர்ந்து எனக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டியிருக்கிறீர்கள். நீங்கள் இருவரும் இதற்கான விளைவை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இறைவன் சிவன் முதல் பூஜைக்குரியவன் என்ற பெருமையை வழங்கியுள்ளார். அதோடு வினைகளை களைபவன் என்ற பட்டத்தையும் எனக்கு அருளியுள்ளார். நான் இப்பொழுதே பிரம்மதேவரின் படைக்கும் தொழிலில் தடையை ஏற்படுத்துவேன். பிறகு மூவுலகிலும் சஞ்சரிக்கும் தங்களது சக்தியையும் அடியோடு அழித்து விடுவேன். ஓ! திடீரென்று இந்த பிரம்மலோகத்தில் ஏன் இந்த நடுக்கம் நாதா? இது கணேசனின் கோபத்தின் விளைவு. திடீரென்று பிரம்மலோகத்தை தாக்கியுள்ளது. நாம் விரைவிலேயே அவனது கோபத்தை சாந்தப்படுத்த வழிதேட வேண்டும் தேவி. அந்த வழி என்ன? கணேசனின் கோபத்தை இறைவன் சிவசங்கரன் தான் சாந்தப்படுத்த முடியும். சாந்தமாயிரு கணேசா, சாந்தமாயிரு. அமைதியாயிரு கணநாயகனே. ஆம் சுவாமி, இது காரணமற்றது. கோபத்தை விடுங்கள் சுவாமி. நீ முதலில் நிலைமை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் சுவாமி, தாங்கள் நினைப்பது போல் அப்படி எதுவும் நடக்காமல் இருந்திருக்கலாம். தாங்கள் மீண்டும் ஒரு முறை யோசித்துக் கொள்ளுங்கள். நீ வினைகளை களைபவன். வினைகளை ஏற்படுத்துவது உனக்கு அழகல்ல ஸ்ரீ கணேசா. உன் கோபம் தணியவில்லை என்றால் இந்த ஜகத்தில் பிரளயமே ஏற்பட்டுவிடும். எனது கோபம் பிரம்மா மீதோ பிரம்மலோகத்தின் மீதோ அல்ல, அவரது படைப்பின் மீதும் அல்ல. பிறகு ஏன் இந்த கோபம் ஸ்ரீ கணேசா? படைக்கும் தொழில் மீது. பிரம்மதேவர் பிரம்மலோகத்தில் இல்லாததால் படைக்கும் தொழில் நின்றுவிட்டது. அவரும் மாயமாய் மறைந்து விட்டார். ஆனால் நீ எனது பயணத்தை மட்டும் தடுக்காதே. இல்லை என்றால் என்னுடைய உயிர் என் வசம் இருக்காது ஸ்ரீ கணேசா. நான் எந்த குற்றமும் செய்யாதவன். உனது இந்த கோபத்திற்கு காரணம் கண்டிப்பாக நான் இல்லை ஸ்ரீ கணேசா. ஆம் சுவாமி, தேவர்ஷி எந்த குற்றமும் செய்யவில்லை. இவர் தங்களுக்கு எதிராக ஏன் சதி செய்ய வேண்டும்? தேவரிஷி, எதிர்காலத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். நான் எப்பொழுதுமே எச்சரிக்கையாகத்தான் இருக்கின்றேன். என் போன்று எச்சரிக்கையுடன் இருப்பவர் இந்த ஜகத்திலேயே எவரும் இல்லை என்று கூறுவேன். என் பெயர் நாரதன் என்று இல்லாமல் எச்சரிக்கை என்று இருந்திருக்க வேண்டும். இவ்வளவு எச்சரிக்கையாக இருந்தும் கூட காரணம் இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்தில் துன்பத்தில் அகப்பட்டுக் கொள்கிறேன். இதற்கு மாறாக எவர் ஒருவர் எச்சரிக்கையின்றி உள்ளாரோ அவருக்கு என்ன நிலைமை ஏற்படுமோ தெரியாது. கணநாயகனே, இப்பொழுது எனக்கு விடை கொடு. நான் சென்று வருகிறேன். நாராயண நாராயண. மகனே கணேசா, விரைவில் கைலைக்கு வா. நாங்கள் உனக்காக காத்திருக்கிறோம். நாங்கள் உனக்காக காத்திருக்கிறோம். விரைவில் கைலைக்கு வா. தந்தை சிவனும் அன்னை பார்வதியும் தங்களை அழைத்துள்ளார்கள் சுவாமி. தங்கள் பெற்றோர்களின் ஆணையை நிறைவேற்ற வேண்டும் சுவாமி. சுவாமி, நாங்களும் தங்களுடன் கையிலே வருகிறோம். வர வேண்டாம், நான் தனியாகவே அங்கு செல்வேன். ஒன்று புரிந்துவிட்டது. துன்பத்தில் உள்ள பிரம்மாதான் அங்கு சென்று அன்னை தந்தையர் மூலம் என்னை அங்கு இப்படி அழைத்திருக்கிறார்.
பெற்றோர்கள் என்னை இக்கட்டில் ஆழ்த்திவிட்டனர். பிரம்மதேவரின் குற்றம் மன்னிக்க முடியாத ஒன்று. ஆனால் தந்தை மகாதேவனும் அன்னை பார்வதியும் என்னை வற்புறுத்துவார்களே அவரை மன்னிக்க வேண்டும் என்று. நான் அவரை எவ்வாறு மன்னிக்க முடியும்? அது என்னால் முடியவே முடியாதே. இப்போது கணேசன் இங்கு வந்திருக்க வேண்டுமே சுவாமி. கண்டாயா ரோஹிணி, அந்த கணேசன் மிருகத்தைப் போலவே மிகவும் கோபம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். பாவம், புத்தி சித்திக்கு கணவனாக கோபம் கொண்ட கணேசன் தான் கிடைத்துள்ளான். இப்போது இந்த பெருவுடல் கொண்டவனோடு சித்தி தேவியும் புத்தி தேவியும் எவ்வாறு வாழ்க்கை நடத்துகிறார்களோ, எனக்கு அவர்களின் நிலையை கண்டு இரக்கம் பிறக்கிறது. அறிவற்ற சந்திரனே, இவ்வாறு இகழ்ந்து பேசி பரிகாசம் செய்து நீ எனது மரியாதையை குறைத்து விட்டாய். நான் மனதார உன்னை மன்னித்து விட வேண்டும் என்று பெருமுயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ மன்னிப்புக்கு தகுதியே இல்லாதவன். அழிவு காலம் உனது தலையில் எழுதப்பட்டு விட்டது என்று நினைக்கிறேன். செல், நான் உனக்கு சாபமிடுகிறேன். சந்திரலோகத்தை விட்டு நீ விலக கடவாய். உனது அழகு பெருமை அனைத்தையும் நீ இழந்து விடுவாய். களங்கப்பட்டு சக்தி குன்றி உடல் நலம் குன்றி நீ அலைந்து கொண்டிருக்க கடவாய். சுவாமி, தந்தை மகாதேவனுக்கும் அன்னை பார்வதிக்கும் கணேசனின் வணக்கம். என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே. என்னால் சந்திரன் சாபம் பெறுவது தடுக்க முடியாததாகிவிட்டது. நான் மட்டும் அவனை தண்டித்திராவிட்டால் தேவர்கள் எப்பொழுதும் எந்நேரமும் பரிகாசம் செய்து கொண்டிருப்பார்கள். ஜகத்தில் இதனால் பக்தி, அன்பு, அழகு எல்லாம் அழிந்து போய்விடலாம். நான் உனது வார்த்தைகளை ஆமோதிக்கிறேன். பல யுகங்களுக்கு முன்பு சந்திரனுக்கு உதவி செய்து தட்சனின் சாபத்திலிருந்து விடுவித்தேன். அவனை எச்சரித்தும் வந்தேன். அவன் தன் நிலையை உணர வேண்டும் என்று கூறினேன். இப்பொழுது அதை மறந்துவிட்டார். தனது இகழ்வான பேச்சுக்களை விடவில்லை. ஆகையால் அவன் தண்டனை பெற வேண்டியிருந்தது. இப்போது உனது கோபத்தை சாந்தப்படுத்திக் கொள் கணேசா. இனி பிரம்மதேவர் படைப்பை மீண்டும் தொடங்க வேண்டுமாறு வேண்டிக்கொள். கணேசா, பிரம்மதேவர் உனது பூஜைக்குரியவர். முதலில் நீ அவரை வணங்கு. எனக்கு நம்பிக்கை உள்ளது. பார்வதியின் மைந்தன் தனது தர்மத்தை கைவிட மாட்டான். வணக்கம் பிரம்மதேவா. நலம் உண்டாகட்டும். கணேசா, உனது கோபத்தை சற்று தணித்துக்கொள். ஒரு உண்மையை அறிந்து கொள். உனது தந்தையான சிவசங்கரன் தான் ஞானப்பழத்தை பற்றி அறிவுரை கேட்பதற்காக பிரம்மதேவரை கைலைக்கு வரும்படி அழைத்தார். பிரம்மதேவரின் அறிவுரைப்படி ஞானப்பழத்தை உனது சகோதரன் கார்த்திகேயனுக்கு அளித்தோம். இதில் நாங்கள் பாரபட்சம் எதுவும் பார்க்கவில்லை. எனது சகோதரனுக்கு அந்த ஞானப்பழம் கிடைத்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் மனதில் அவனுக்கு எதிராக எந்த விதமான கோபமும் இல்லை தாயே. நான் ஏன் வருந்துகிறேன் என்றால்,
தாங்கள் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே என்றுதான். ஆகையால் தான் இது பிரம்மாவாலும் நாரதராலும் நடந்தது என்று தவறாக நினைத்து விட்டேன். கணேசா, நீ மங்களம் மற்றும் சுகங்களை தரும் தெய்வமாவாய். பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் முதல் பூஜைக்குரியவன் என்ற தகுதியை உனக்கு அளித்தோம். இறைவன் சிவசங்கரன், தேவி பார்வதியின் அருளினால் உன்னிடம் பல திவ்ய சக்திகள் குடிகொண்டுள்ளன. ஆகையால் உனக்கு அந்த ஞானப்பழத்தின் சக்திகள் அவசியமே இல்லை. அந்த ஞானப்பழத்தை சரியாக, பாதுகாப்பாக, தீமையின்றி பயன்படுத்துபவன் குமரன் கார்த்திகேயனே அன்றி வேறு ஒருவரும் அல்ல. ஆகையால் அவனுக்கு அளித்தோம். தாங்கள் கூறுவதை புரிந்து கொண்டேன் பிரம்மதேவரே. இனி படைக்கும் தொழிலை மீண்டும் தொடங்குங்கள். எனது பெற்றோரின் விருப்பமும் அதுதான். தந்தையே, தாயே, எனக்கு விடை கொடுங்கள். சுவாமி, தாங்கள் கணேசனிடம் சந்திரனுக்கு சாப விமோசனம் அளிக்க கூறவில்லையே. தேவி, நாம் கணேசனின் அனைத்து செயல்களிலும் குறுக்கிட்டால் அவனது முதல் பூஜையில் தடை ஏற்படும். அதோடு சந்திரனும் தனது தீமைக்கான தண்டனையை பெற வேண்டியவன்தான். தீமைகளுக்கு தண்டனை என்பது இயற்கை ஏற்படுத்திய கடுமையான நியதியாகும். இந்த நியதியை மதித்தும் கணேசனின் பெருமை குறையாமல் இருக்கவும் மகேஸ்வரன் சிவன் இந்த நிகழ்ச்சிகளில் குறுக்கிடாமல் விலகியே இருந்தார். இதைக் கண்டு கவலை கொண்ட தேவர்கள் இந்த பிரச்சனையை இந்திரனிடம் தெரிவிக்க வந்தனர். குருதேவா, நம்மைச் சேர்ந்த சந்திரதேவன், அவனது மனைவி ரோகிணி அழகு மற்றும் சக்தி இழந்து சமுத்திரக்கரையில் கிடந்து அழுது கொண்டுள்ளனர். எம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை. தாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வழி கூறுங்கள் குருதேவா. எனக்கும் வழி ஏதும் புலப்படவில்லை தேவராஜா. இப்போது கணேசனின் கோபத்தை எவ்வாறு சாந்தப்படுத்த, இதற்கு எனக்கு தெளிவான வழி ஏதும் தெரியவில்லை. தாங்கள் ஏதாவது வழி செய்தே ஆக வேண்டும். இதற்காக நாம் இறைவன் சிவன் மற்றும் அன்னை பார்வதியை காண வேண்டும். நாராயண நாராயண, ஜெய ஜெய பிரம்மதேவா. நாராயண நாராயண, ஜெய ஜெய பிரம்மதேவா. வணக்கம் தேவகுரு. வணக்கம் குருதேவா. நலமுண்டாகட்டும் தேவகுரு. என்னை பொறுத்தவரையிலும் கணேசனின் கோபத்தை சாந்தப்படுத்துவதற்கு இருக்கின்ற ஒரே வழி ஸ்ரீ கணேச ஆராதனை தான். நீ இப்போது எங்கிருந்து வருகிறாய் நாரதா? படைப்பின் நாயகன் பிரம்மாவை தரிசித்துவிட்டு பிரம்மலோகத்திலிருந்து வருகின்றோம். எனது தந்தை பிரம்மதேவர் கூறினார், இறைவன் சிவனும் அன்னை பார்வதியும் இந்த செயலில் ஒருபோதும் குறுக்கிட மாட்டார்களாம். ஆகையால் ஸ்ரீ கணேசனின் ஆராதனை தான் சந்திரனையும் ரோகிணியையும் ஸ்ரீ கணேசனின் சாபத்திலிருந்து விடுவிக்க முடியும். நாரதனின் யோசனை மிகவும் சரி என்று எனக்கு தோன்றுகிறது. நீ உடனேயே சந்திரனையும் ரோகிணியையும் கண்டு அவர்களிடம் கணேசனை தவறாது வழிபடும்படி கூறு. என்ன ஆயிற்று? தங்களுக்கு என்ன ஆயிற்று சுவாமி? நான் என்ன செய்வது? எங்கு செல்வது? கணேசன் அளித்த இந்த சாபத்தினால் தங்களுக்கு விமோசனம் எப்போது கிடைக்கும்? எப்படி கிடைக்கும் சுவாமி? ரோஹிணி, ரோஹிணி, இப்போது 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 எனது அழிவு மிகவும் நெருங்கிவிட்டது. சமுத்திரத்தில் தோன்றிய சந்திரன் சமுத்திரத்திலேயே மூழ்கி விடுவேன். இனி எனது இந்த இருப்பிடம் இனிமேல் என்றென்றும் அழிந்துவிடும். அவ்வாறு கூறாதீர்கள் சுவாமி. இனி இந்த ஜகத்தில் சந்திரன் இல்லை என்றால் ஜகத்தில் மாற்றம் ஏற்பட்டு அழிந்துவிடும். அதோடு பூலோகம் தனது சமநிலையை இழந்துவிடும். பூலோகத்தின்
பூலோகத்தின் நிலைமையை பற்றிய கவலை படைப்பின் நாயகன் பிரம்மதேவருக்கு இருக்க வேண்டும். ஆனால் அவர் மௌனமாக உள்ளார். சந்திரலோகத்தை நான் இழந்து விட்டேன். அவரோ மௌனம் சாதிக்கிறார். தேவராஜன் இந்திரன் மற்றும் மற்ற தேவர்கள் என்னை பற்றி கவலை கொள்ளவில்லை. ரோஹிணி, சந்திரன் இல்லாத வானத்தை நீ காண்கிறாயா? இப்போது நட்சத்திர லோகத்தில் என்ன ஆதிக்கம் இல்லை. சின்ன சின்ன நட்சத்திரங்கள் தங்களது ஆதிக்கத்தை செலுத்தத் தொடங்கும். அதன் பிறகு சந்திரனை அனைவரும் மறந்து விடுவார்கள். இல்லை சுவாமி, நான் அவ்வாறு நடக்க விட மாட்டேன். பல யுகம் முன்பு எனது தந்தை தட்ச பிரஜாபதியின் சாபத்தால் பிணியில் வாடினீர். அப்போது இறைவன் சிவன் தங்களுக்கு உதவி செய்து சோம்நாத ஜோதிர்லிங்கத்தை நிர்மாணித்தார். இப்போதும் கூட இறைவன் சிவனே நமக்கு உதவி செய்வார். வாருங்கள் சுவாமி, நாம் இருவரும் சேர்ந்து ஓம் நமச்சிவாய என்று ஜபம் செய்து இறைவன் சிவனை அழைப்போம். அவர் நிச்சயம் நமது துன்பத்தை போக்குவார். பாருங்கள் சுவாமி. சுவாமி, எழுந்திருங்கள். என்ன ஆயிற்று சுவாமி? என்ன ஆயிற்று சுவாமி? ஒருவேளை இறைவன் நம்மை இவ்வாறு சோதிக்கலாம். அதனால் என்ன, தனியாகவே சோதனையில் வெற்றி பெறுவேன். இப்போது எனது சுவாமியை இந்த துன்பத்திலிருந்து விடுவிப்பது எனது கடமை. தனியாகவே சிவபார்வதியை அழைப்பேன். அவர்கள் மனதில் எனது கணவன் மீது கருணையை ஏற்படுத்துவேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. எனது இறைவா சிவசங்கரா, எனது அன்னை பார்வதியே, எமது துன்பத்தை போக்குங்கள். நாங்கள் தங்களை சரணடைந்தோம். ஓம் நமச்சிவாய், 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 ஓம் நமச்சிவாய். நந்திகேஸ்வரா, தேவி பார்வதி எங்கே? பிரபு, அன்னை பார்வதி வருகிறார்கள். சுவாமி, நான் சந்திரதேவனின் துன்பத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். திடீரென்று ரோஹிணியின் அழைப்பு எனக்கு கேட்டது. அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் சுவாமி. நான் முன்னரே உன்னிடம் கூறிவிட்டேன், கணேசனின் விஷயத்தில் எந்த விதத்திலும் குறுக்கிட மாட்டேன். இப்போது சந்திரதேவன் குற்றம் செய்துள்ளான். அவன் தெய்வ நிந்தனைக்கான விளைவை அனுபவித்தாக வேண்டும். இது நீதி நியாயத்தை பற்றியதல்ல, விதி ஏற்படுத்திய நியதி என்பதை அறிவார். சுவாமி, ரோஹிணியின் துன்பத்தை என்னால் தாங்க இயலவில்லை. இப்போது என்ன செய்வது? தேவி பார்வதி,
நீயே சக்தியின் அவதாரமாவாய். உனது கடமை என்னவென்று முடிவு செய்ய உன்னால் முடியும். தங்களது கருத்து என்ன? இப்போது ரோகிணிக்கு உதவி செய்ய நான் செல்ல வேண்டுமா? என் எண்ணத்தை நான் கூறவில்லை, நீயே முடிவு செய்து கொள் தேவி. நான் அங்கு செல்லும்படி கூறவும் மாட்டேன், செல்லாதே என்று தடுக்கவும் மாட்டேன். வாயுதேவா, தேவகுரு சந்திரன் இருக்கும் இடத்தை கூறவில்லை. சந்திரலோகத்தை இழந்து சந்திரதேவன் எங்கு விழுந்து கிடக்கிறானோ அவனை எங்கு தேடுவது? நாம் நமது ஞான திருஷ்டியை பயன்படுத்த வேண்டும் தேவராஜா. சந்திரதேவன் நம்மைச் சேர்ந்தவன். அவன் அதிக காலம் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாகாது. அதோ சந்திரதேவன் ரோகிணி சமுத்திரக்கரையில் உள்ளார்கள். கண்களை திற ரோகிணி. ரோகிணி, கண்களை திற. தாயே பார்வதி, எழுந்திரு ரோகிணி, எழுந்திரு. உனது இந்த துன்பத்திலிருந்து விடுபடும் வழியை நான் உனக்கு கூறுகிறேன். இன்னும் சிறிது காலத்திற்கு தைரியத்தை இழக்காமல் இருக்க வேண்டும். இப்போது எனது சுவாமி இறைவன் சிவனின் ஆணைக்கு கட்டுப்பட்டுள்ளேன். நான் விரும்பினால் இப்போதே சந்திரனுக்கு அவனது வடிவத்தை அளிக்க முடியும். ஆனால் கணேசனின் விஷயத்தில் நாங்கள் குறுக்கிட விரும்பவில்லை. சிறந்தது என்னவெனில், நீங்கள் இருவரும் சேர்ந்து ஓம் கணபதியே நமஹா இந்த மந்திரத்தை ஜபித்து கணேசனை வழிபடுங்கள். அவன் உங்கள் வழிபாட்டை அவசியம் ஏற்பான். உன்னுடைய சுவாமிக்கே சாப விமோச்சனம் தருவான். தாயே, எனது பதி சாபத்தில் சுய நினைவு இழந்து விட்டார். அவர் கணேசனை எவ்வாறு ஆராதனை செய்ய முடியும்? தாயே, தாயே பார்வதி, என் துன்பத்தை போக்குங்கள். தாயே பார்வதி, துன்பத்தை போக்குங்கள். தாயே, என்னை காப்பாற்றுங்கள். அன்னையே, என்னை காப்பாற்றுங்கள். கணேசனின் கோபத்தை தாங்கள் தான் தணிக்க முடியும். இந்த சாபத்திலிருந்து என்னை விடுவியுங்கள் தாயே, விடுவியுங்கள். உனது விமோச்சனத்திற்கான வழியை ரோகிணியிடம் கூறிவிட்டேன். ஆயினும் எச்சரிக்கை, எதிர்காலத்தில் இவ்வாறு தவறு செய்யாதே. ஒருவரை பரியாசம் செய்வது, அவர் மனதுக்கு துன்பம் கொடுப்பது தீமையான செயல். அதற்கான தண்டனையை தான் நீ அனுபவிக்கிறாய். நான் கூறிய வழிகளால் நிச்சயம் சாப விமோச்சனம் பெற்றுவிடுவாய் சந்திரதேவனே. நலம் உண்டாகட்டும். ஆபத்து காலத்தில் அனைவருக்குமே சோதனை ஏற்படுவது சகஜம்தான். நான் சாபம் பெற்றேன், ஆனால் தாங்கள் என்னை பற்றி கவலை கொள்ளவே இல்லை. உதவி செய்வது என்ன என்று நினைத்தீரா? நான் சபிக்கப்பட்டு கலை இழந்து துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். தாங்களோ சொர்க்கத்தில் அப்சரஸ்களின் நாட்டியத்தில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கேளிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தீர்கள்.
இல்லை சந்திரதேவா, இல்லை, நிச்சயமாக அவ்வாறு இல்லை. எங்களுக்கு கணேசன் அளித்த சாபம் பற்றி தெரிந்தவுடன் நாங்கள் தேவகுருவிடம் உனது சாப விமோசனத்தை பற்றி கேட்டோம். அப்பொழுது நாரதர் தான் கூறினார், ஸ்ரீ கணேசனை ஆராதிப்பதன் மூலம்தான் உனது துன்பம் விலகும் என்றார். இதை கூறுவதற்காகத்தான் உன்னை தேடிக்கொண்டு இங்கு வந்தோம். சுவாமி, வீணாக சர்ச்சை செய்து கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை. அன்னை பார்வதி கூறியது போல கணேச மந்திர ஜபத்தை விரைவில் தொடங்கி ஆக வேண்டும். ஓம் கம் கணபதயே நமஹ. 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 ஓம் கம் கணபதயே. மற்றொரு புறம் கணேசனும் கூட சித்தி புத்தியுடன் சேர்ந்து தனது கோபத்தை தணித்துக் கொள்ள சிவநாமத்தை கூறுகிறான். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. தாயே, வணக்கம் தாயே. நலமுண்டாகட்டும். தாயே, தாங்கள் இங்கா? ஆணையிட்டிருந்தால் போதுமே, நானே தங்கள் சேவைக்காக அங்கு ஓடோடி வந்திருப்பேனே. தாங்கள் எதற்கு இங்கு வந்தீர்கள்? தாய்க்கும் கூட தனது மகனை பற்றிய கவலை இருக்கும் கணேசா. ஆகையால் தான் நானே இங்கு வந்திருக்கிறேன். சென்ற முறை நீ கைலையிலிருந்து கோபத்துடன் திரும்பிவிட்டாய். அதனால்தான் உன்னை சமாதானப்படுத்தும் நோக்கத்துடன் வந்தேன். மகன் அப்படி பெற்றோர் மீது கோபப்படுவது நல்லதா தாயே? அவ்வாறு நடக்காமல் இருப்பதுதான் மிகவும் சரியானது. புத்தி மற்றும் சித்தி, கூறுங்கள் தாயே. சந்திரன் மற்றும் அவன் தர்ம பத்தினி ரோஹிணியின் மனம் உருகிய கணேச ஆராதனை இப்போது உங்கள் காதில் கேட்கிறதல்லவா? ஆகையினால் நீங்கள் உங்கள் கணவனை சமாதானம் செய்யுங்கள். அவன் சந்திரனுக்கு சாப விமோசனம் அளித்து அவனது அழகிய வடிவத்தை மீண்டும் அளிக்க வேண்டும். ரோஹிணியின் துன்பத்தை நீங்கள் இருவரும் நன்றாக அறிவீர்கள். நன்மையே நடக்கும். தாயே, தாயே, அன்னையின் ஆணையை நிறைவேற்றுங்கள் சுவாமி. சந்திரனுக்கு சாப விமோசனம் தாருங்கள் சுவாமி. அன்னையின் விருப்பம் இதுதான். ரோஹிணியின் கூறிய அறிவை மெச்சத்தான் வேண்டும். அன்னை பார்வதியை மகிழ்வித்து அவர்கள் நமக்கு ஆணையிடும்படி செய்து விட்டாளே புத்திசாலி. நான் விரைவில் அங்கு சென்றே ஆக வேண்டும். சுவாமி, ஓம் கம் கணபதயே நமஹ. 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 சந்திரதேவா, ரோஹிணி, ஸ்ரீ கணேசாய வணக்கம். ஸ்ரீ கணேசா வணக்கம். ஸ்ரீ கணேசா வணக்கம். ஸ்ரீ கணேசா வணக்கம். சந்திரதேவா, அன்னை பார்வதியின் அருளினால் உனது பிராயச்சித்த காலம் மிகவும் குறைந்து விட்டது. இல்லை என்றால் பல யுகங்கள் சென்றாலும் உனது பிராயச்சித்தம் முடிவடைந்திருக்காது. நான் செய்த தவறுக்காக மிகவும் வெட்கி தலை குனிகிறேன் கணநாயகனே. இப்போது இந்த துன்பம் என்னை சுட்டெரிக்கிறது. மதி இழந்து கேலி செய்தேன். ஒருவரை பரிகாசம் செய்வதால் அவர் மனதிற்கு எவ்வளவு துன்பம் என்று அறிந்தேன். நேரம் வரும்போது இத்தீய செயலுக்கான தண்டனையாக பிரதிபலனாக பரிகாசம் செய்வோரின் உடல் மனம் வருந்தும் என்று நான் அறிந்தேன். இத்துன்பத்தை அனுபவித்த பிறகு எனது புத்தி தெளிந்தது. நான் இவ்வாறு பரிகாசம் செய்வதற்கு முன்னால் எனக்கு இந்த அறிவு இருந்திருந்தால்
எனக்கு துன்பம் வந்திருக்காது. நான் குற்றம் செய்தவன் தான் கணநாயகனே. எதிர்காலத்தில் இத்தவறை ஒருபோதும் செய்ய மாட்டேன். என்னை மன்னியுங்கள், என்னை மன்னியுங்கள், என்னை மன்னியுங்கள். தங்களை போன்ற முதல் பூஜைக்குரிய கணங்களின் நாயகன் சிறந்த தெய்வத்தை பரிகசிப்பது எங்களது அறியாமையை எடுத்து காட்டுகிறது ஸ்ரீ கணேசா. இன்று இந்த உண்மை வெளிப்பட்டு விட்டது. உயர்ந்த சிந்தனை இல்லாத அறிவில்லாத மக்கள் தம்மை உயர்வாக காட்டிக்கொள்வதற்கு தம்மை விட உயர்ந்தவர்களை நிந்தனை செய்கிறார்கள். அதாவது எங்களை போன்றவர்கள் ஒருவரை பரிகாசம் செய்யும் போது உண்மைகளை மறந்து விடுகிறார்கள். தாம் அறிவில்லாதவர் என்று மறந்து விடுகிறார்கள். சிறியவராக இருந்தும் பெரியோரை அவமதித்து சிறுமையை அறியாமையை வெளிப்படுத்துகிறார்கள். எமது குற்றம் மன்னிக்க முடியாததுதான். ஆனால் எதிர்காலத்தில் இவ்வாறான தவறை, இவ்வாறான குற்றத்தை நாங்கள் செய்யவே மாட்டோம் ஸ்ரீ கணேசா. நிச்சயமாக செய்ய மாட்டோம் ஸ்ரீ கணேசா. சந்திரதேவா, இந்த படைப்பு தொடங்கப்பட்டதிலிருந்து இதன் அழிவு வரையிலும் நிந்தனை செய்கின்ற எந்த ஒரு ஜீவனும் துன்பம் என்ற தண்டனையை அனுபவித்து ஆக வேண்டும். இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன் அனுபவிக்க வேண்டும்? இதற்கான காரணத்தையும் அறிந்து கொள். மற்றவர்களை பரிகசித்து நிந்தனை செய்யும் அறிவில்லாத ஜீவன்களை எல்லாம் நாம் எச்சரிக்கை செய்தாக வேண்டும். அதற்காகத்தான் உன்னிடம் இதை கூறுகிறேன். அது என்ன காரணம் ஸ்ரீ கணேசா? இந்த படைப்பில் தாவரம், மனிதன், மிருகம் எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டவை. அதாவது இறைவன் என்ற கலைஞனால் வரையப்பட்ட ஓவியங்கள் தான் இந்த ஜகத்தின் பிராணிகள். ஒரு ஜீவனானது இன்னொரு ஜீவனை நிந்தனை செய்தால் அது இறைவனின் இன்னொரு படைப்பை நிந்தனை செய்வது போலாகும் அல்லவா? தனது படைப்பையே நிந்தனை செய்பவரை கண்டு இறைவன் அமைதியாக இருப்பாரா? நிச்சயமாக கோபம் கொள்வார். அவரது இந்த கோபம்தான் நிந்தனை செய்யும் ஜீவன் மீது திரும்புகிறது. நிந்தனை செய்யும் ஜீவனை இறைவனின் கோபத்திலிருந்து எவர் காப்பாற்ற முடியும்? அதன் பலனை, தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நீயும் அதைத்தான் அனுபவித்தாய். தாங்கள் அளித்த இந்த அறிவுரையை ஜகத்தில் உள்ளோர் அறிந்திருந்தால் அவர்கள் இந்த துன்பத்தை பெறவே மாட்டார்கள். அறிவுள்ளோர் பெற மாட்டார்கள். ஆனால் இந்த ஜகத்தில் அனைவருமே அறிவாளிகள் அல்லவே. அறிவற்றவர்கள் அறியாமையின் காரணத்தால் துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். சரியான நேரத்தில் நீ எச்சரிக்கை அடைந்தாய், அதனால் பலன் பெற்றாய். நடந்தது அனைத்தும் தங்கள் அருளால் தான் நடந்தது ஸ்ரீ கணேசரே. இல்லை, அனைத்துமே அன்னை பார்வதியின் அருளால் தான் நடந்தது. இந்த உண்மையை எனது தாயும் கூட அறிவார். அறிவில்லாத ஒருவர் தன்னை உயர்ந்தவராகவும் மற்றவரை சிறியவராகவும் நினைத்து தான் நிந்தனை செய்கிறார். ஆனால் இறைவன் இதை விரும்புவதில்லை. வேறு ஒருவர் தனது படைப்பை குறை சொல்வது பிடிப்பதில்லை. இறைவனின் இந்த கோபம்தான் நிந்தனை செய்பவரை பாதிக்கவும் செய்கிறது. இதையெல்லாம் அறிந்தும் அன்னை பார்வதி உன் மீது அருள் புரிந்து கருணை காட்டியுள்ளார். என் மனதிலும் இரக்கம் பிறந்தது. நானும் இங்கு வந்தேன். தங்கள் தரிசனம் கண்டு தன்யர்களானோம் ஸ்ரீ கணேசா. சந்திரா, நீ சாபத்திலிருந்து விமோசனம் பெறுவாய். ஆனால் நீ செய்த குற்றம் ஜகத்தில் உள்ளவர்களுக்கு நினைவில் இருக்க வேண்டும். இதனால் ஒருவர் இன்னொருவரை நிந்தனை செய்யும் அறியாமையை செய்யக்கூடாது. உனக்கு இப்போது சாப விமோசனம் அளித்தாலும் கூட ஒரு கட்டுப்பாட்டை அவசியம் விதிக்கப் போகிறேன். என்ன கட்டுப்பாடு கணேசா? இறைவன் சிவன் அளித்த வரத்தின்படி தேய்பிறையில் தினந்தோறும் தேய்ந்து அமாவாசை அன்று ஆகாயத்தில் மறைந்து விடுகிறாய். அதன் பிறகு வளர்பிறையில் பௌர்ணமி வரை வளர்ந்து முழு பொலிவு பெற்று விடுகிறாய். இதில் என்ன கட்டுப்பாடு ஸ்ரீ கணேசா? வருடத்தில் ஒரு முறை எனது பிறந்த தினமான ஆவணி மாதம் சுக்லபக்ஷ சதுர்த்தி அன்று இரவு எவர் ஒருவர் சந்திரனை காண்கிறாரோ அவர் ஏதாவது ஒரு களங்கத்தின் வசப்பட்டு விடுவார். நிச்சயம் அவர் குற்றமற்றவராக இருந்தாலும் ஏதாவது குற்றம் சுமத்தப்பட்டு விடும். ஸ்ரீ கணேசா,
தாங்கள் எனக்கு சாப விமோச்சனம் அளித்து விட்டீர்கள். இப்போது ஒரு வரத்தையும் அளியுங்கள். இதனால் தங்கள் பெயருடன் எனது பெயரும் இணைந்து தர்ம செயல்களில் நிலைத்திருக்க வேண்டும். இனிமேல் ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி என்று பெயர் பெறும். அன்றைய நாளில் ஒருவர் நாள் முழுவதும் விரதம் இருந்து இரவில் சந்திர தரிசனத்திற்கு பிறகு என்னை பூஜை செய்தால் அவர் துன்பங்கள் அனைத்தும் விலகும். அவருக்கு எனது அருள் முழுமையாக கிட்டும். ஜெய கணேஷா. சுவாமி, ஸ்ரீ கணேசனின் கோபம் தணிந்து விட்டது. இவை அனைத்தும் முன்னால் தான் நடந்தது. சாப விமோசனம் தர வேண்டும் என்று கணேசனை தூண்டி ஜகம் போற்றும் வாழ்த்துக்களை பெற்றாய். இந்த ஜகம் முழுவதற்கும் நன்மை செய்துள்ளாய். உலகத்தில் உள்ளோர் உனது இந்த உதவிக்காக நன்றி கடன் பட்டுள்ளனர். இப்போது நாலாபுரமும் திருவிழா கோலம்தான். அதிபதி தேவராஜன் இந்திரன் வாழ்க! தேவர் குலத்து சந்திரன் மனைவி ரோகிணி தேவி வாழ்க! வணக்கம் குருதேவா. வணக்கம் குருதேவா, தங்களை வரவேற்கிறேன். வரவேற்கிறோம் மணிவரே. வணக்கம் குருதேவா. இந்த மகிழ்ச்சியை காணும்போது இன்று இந்த சொர்க்கலோகத்தில் திருவிழா ஒன்று நடக்கப் போகிறது என்று நான் நினைக்கிறேன். ஆம், இன்று சொர்க்கலோகமே மகிழ்ச்சியாய் உள்ளது. சரிதான் ரிஷியே. நண்பன் சந்திரதேவன் ஸ்ரீ கணேசனின் சாபத்திலிருந்து விடுபட்டான். இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக இந்த சொர்க்கத்தில் நாட்டிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளேன். அதற்குத்தான் தங்களையும் அழைத்தேன். நன்று, மிகவும் நன்று. தேவகுரு, தங்களது இரு சீடர்கள் தேவரிஷி நாரதரும் முனிவர் பர்வதனும் ஏன் வரவில்லை? அவர்கள் இருவரும் ஒன்றாக ஜகத்தை சுற்றி வர சென்றுள்ளனர். தேவராஜா, உனக்கு இவரை தெரிகிறதா? இவர்தான் ரிஷி வாமதேவர், எனது நெருங்கிய நண்பர். இவரை என் விருந்தாளியாக நான் சொர்க்கத்திற்கு அழைத்து வந்துள்ளேன். இவர் தனது சித்தியாலும் தவ வலிமையாலும் சொர்க்கத்திற்கு வந்துள்ளார். இவருக்கு மரியாதை செலுத்து தேவராஜா. தேவகுரு, சந்திரதேவன் தேவி ரோகிணியுடன் கூடவே இவரையும் வரவேற்போம். தாங்கள் வர வேண்டும். கந்தர்வன் கிரௌஞ்சனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ரிஷியே. ரிஷியே, தாங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். நாட்டியம் ஆரம்பமாகட்டும்.
துஷ்ட கிரௌஞ்சா, என்னை அவமதித்து விட்டாய். மகிழ்ச்சியிலும் கேளிக்கையிலும் மூழ்கி மற்றவருக்கு மரியாதை தர வேண்டும் என நினைவில்லையா? மோகத்தில் வசப்பட்டதால் நீ என்னை அவமானம் செய்து விட்டாய். இதோ நான் உனக்கு சாபமிடுகிறேன். நீ இப்போதே ஒரு மூஷிகனாக மாறி பூலோகத்தை சென்றடை கடவாய். மன்னியுங்கள் ரிஷியே, மன்னியுங்கள். கிரௌஞ்சன் செய்த சிறு தவறுக்காக மிக கொடிய தண்டனை அளிக்காதீர்கள். தங்களை அவமதிப்பது கந்தர்வன் கிரௌஞ்சனின் நோக்கம் அல்ல ரிஷியே. கிரௌஞ்சனை மன்னித்து விடுங்கள் முனிவரே, மன்னியுங்கள். தாங்கள் தவம், ஞானம் மற்றும் தயவின் களஞ்சியம். தாங்கள் மன்னித்தால் கிரௌஞ்சனுக்கு புதிய வாழ்வு கிடைக்கும் ரிஷியே. சாபத்தை திரும்ப பெறுங்கள் ரிஷியே. இல்லை, அருள் கூர்ந்து சாபத்தை திரும்ப பெறுங்கள். ஒரு முறை அளித்த சாபத்தை எப்போதும் திரும்ப பெற முடியாது. ரிஷியே, கிரௌஞ்சனுக்கு அளித்த சாபத்தை திரும்ப பெற முடியாவிட்டால் அருள் கூர்ந்து சாப விமோசனத்திற்கான வழியை கூறுங்கள். இல்லை என்றால் இந்த இந்திர சபையிலே நான் குற்றவாளியாக கருதப்படுவேன். ஏனென்றால் தங்களை இங்கு வரும்படி வேண்டிக் கொண்டது நான் தானே. தாங்கள் என்னுடன் தானே இங்கு வந்தீர்கள். கணநாயகன் ஸ்ரீ கணேசன் சந்திரனுக்கும் ரோகிணிக்கும் சாப விமோசனம் அளித்தார். அவர்தான் இவனுக்கும் சாப விமோசனம் அளிக்க முடியும்.